ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே சத்தான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு நாம 1 கப் அளவு கேழ்வரகு மாவு, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 8 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம இந்த கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்படி மாவு பிணையிறோமோ அந்த மாதிரி பிணைய போகிறோங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஒரு வானலில் சிறிதளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து அந்த கேழ்வரகு மாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய்ந்த மிளகாயும் இந்த பூண்டையும் நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப மசிய வேணாங்க, லைட்டா இந்த மாதிரி கொரப்பா அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்ச சாந்தை வந்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா வந்து இதை வந்து பிணைஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்ம நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து சப்பாத்திக்கு நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தட்டி விடலாம். லைட்டா நீங்க வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சத்தான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம அதை எடுத்தாவே வந்துடும். அடுத்து நம்ம ஒரு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த அடையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டு நல்லா வந்து இதை அழுத்தி அழுத்தி விட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுடலாங்க. இதை நம்ம நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து அதை எடுத்து விட்டுட்டே இருக்கணுங்க. அது வந்து கலர் மாறி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதில் நம்ம முருங்கைக்கீரை கேழ்வரகுன்றதால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.